ஒரு புருஷன் தாயாராக இருக்கக்கூடியவருக்கு தான் புரியும். எந்த ஒரு தாயாருக்கும் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் ஒரு குழந்தை கஷ்டப்பட்டா கஷ்டப்படக்கூடிய குழந்தையுடைய துக்கத்தை நினைச்சுதான் வருத்தப்படுவதே தவிர சௌக்கியமா இருக்கக்கூடிய குழந்தைகள் நினைச்சு நிம்மதியா இருக்க முடியாது தாயாரால அப்படின்னு காமதேனு சொன்ன. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இருக்கக்கூடிய காமதேனுவுக்கு 2 குழந்தைகள் அடி வாங்கினாங்கிறதுனால கண்ணீர் பெருக்கி அறித. எங்க அம்மா கௌசல்யக்கு பிறந்ததே ஒரே பிள்ளை. அந்த பிள்ளையும் 60,000 வருஷங்களுக்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளை. அந்த பிள்ளையும் காட்டுக்கு அனுப்பும்படியா நீ வரம் கேட்டு கௌசல்யக்கு தீராத துக்கத்தை கொடுத்தியே, இந்த துக்கத்துக்கு என்ன நீ பரிகாரம் பண்ண போற? எஸ்யாகா புத்திர சகஸ்திராணி சாப்பி சோச்சதி காமதுக்கு கிம் புனர்யாவினா ராமம் கௌசல்யா வர்த்தகிஷ்யதி. நான் இந்த இடத்துல நிக்கிறதே தப்பு, உன் முன்னாடி நிற்கப்படாது. நான் கௌசல்யா தேவி இருக்கக்கூடிய இடத்துக்காவது போறேன். இப்படி எல்லாம் கீழே விழுந்து துடிச்சு அழுதானா. எப்படி துடிச்சான் தெரியுமோ? நாள் இதினா கைவரண்யே துமரங்குஷோதிதா பபாத புவி சங்கிருத்தா நிஷ்பதன் நிஸ்வசன் இவ பன்னகா. ஒரு பெரிய காட்டு பிரதேசத்தில் யானையை பிடிக்கிறதுக்காக குழியை வெட்டி அந்த குழி கீழே போக போக குறுதலா இருக்கு. மேல இலைகளை எல்லாம் போட்டு மறைச்சிருக்காள். சமபூமின்னு நினைச்சுட்டு மதம் பிடிச்ச யானையை வரும்போது கால் எடுத்து வச்சு கொடுத்து, அது வெறும் இலை இருக்கிறதுனால யானை காலை வச்ச உடனே கீழே விழுந்து கொடுத்து. கீழே போக போக குறுதலா இருக்கிறதுனால வெளியிலையும் வர முடியல. ஒரு 7-8 நாள் திரும்பி பார்க்க மாட்டான். அது ஒரு பக்கத்துல பசி தாகத்தால் வாடி, இன்னொரு பக்கத்துல நாம் குழியில விழுந்துட்டோமே என்ற தாபம் வேற அரிச்சிருக்கிறது. 3ஆவதாக 8ஆவது நாள் அன்னைக்கு 20-30 பேரா வருவன். வரும்பொழுது வெறுங்கையோட வரமாட்டான். கூர்மையா இருக்கக்கூடிய ஈட்டி சூலம் முதலிய ஆயுதங்கள்லாம் கொண்டு வருவன். அந்த ஆயுதத்தால் 2-3 இன்ச்சுக்கு மர்மத்தில் குத்தும்படியா ரத்தம் பீரிட்டடிக்கும்படியா குத்துவன் குழி நுனியில் நின்றுண்டு. ஏற்கனவே குழியில விழுந்துட்டோங்கிற தாபம், பசி தாகத்தால் ஏற்பட்ட வாட்டம், இவ்வளவும் போராதுன்னு ஈட்டி வந்து பாயிட பொழுது ரத்தம் பீரிட்டடிக்கக்கூடிய வலி, இவ்வளவையும் தாங்க முடியாமல் பரம பலிஷ்டமா இருக்கக்கூடிய யானையானது அப்படி மனசு தளர்ந்து போய் தும்பிக்கையை மேல தூக்கி வச்சு குழிக்கு மேல வச்சு அலறி ஒரு சத்தம் போடுமா. அந்த அலறலுக்கு என்ன அர்த்தம்னு யானைப்பாகனை கேட்டா சொல்லுவன். இனிமே என்ன இம்சை பண்ணாதே, வெளியில் எப்படியாவது எடுத்துடும், நீ சொல்ற வேலைகள்லாம் செய்கிறேன், ஆனா இம்சை பண்ணாத அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்கறதான். அப்படி சத்தியம் பண்ணி கொடுத்து மாட்டுண்ட யானைதான் 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு தும்பிக்கை எடுத்து தலையை தூக்கி வச்சுன்னு பாருங்க கோவில்ல. இதெல்லாம் அப்படி போய் மாட்டுண்ட யானைதான். அந்த மாதிரி உள்ள குழியில மாட்டிண்டு வெளியில வரதுக்கு வழி தெரியாமல் தவிக்கக்கூடிய யானையை போல, சோமரத்தால் அங்குஷத்தால் குத்தப்பட்ட யானையை போல கைகையுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஒரு சோமரத்தை போல ஒரு அங்குஷத்தை போல குத்திருக்கு, பரதனை குத்திருக்கு. இதினா கைவரண்யே தோமரங்குஷோதிதா. சோகாரண்யத்தில் இருக்கான் பரதன். அந்த சோகாரண்யத்தில் இருக்கக்கூடிய பரதனுக்கு கைகையுடைய வாக்கானது தோமரத்தை போல அங்குஷத்தை போல குத்திருக்கு. அவன் தாங்க முடியாமல் யானை அலற மாதிரி அப்படியே வாயை விட்டு கதறி எழுதலாம். இதினா கைவரண்யே தோமரங்குஷோதிதா பபாத புவி சங்கிருத்தா நிஸ்வசன் இவ பன்னகா. ஆனா ராஜகுமாரனோ, it is not merely a state of helplessness. The helplessness is also combined with a righteous indignation, with an anger which does not know how it is to be channelized. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோபத்தோட பபாத புவி சங்கிருத்தா நிஸ்வசன் இவ பன்னகா, ஒரு கருணாகத்தை போல பெருமூச்சு விட்டு கீழே விழுந்திருக்கக்கூடிய பரதனை பார்த்தா எப்படி இருந்தது அப்படின்னா, ஆபரணங்கள்லாம் நழுவி விழுந்து கொடுத்து சரீரத்திலிருந்து, இடுப்பில் இருக்கக்கூடிய வஸ்திரம் கொஞ்சம் நழுவி இருக்கு, கண் சிவந்து இருக்கு கோபத்தால. அப்படி இருக்கக்கூடிய பரதனை பார்க்கிற பொழுது தேவலோகத்தில் ஒரு 10 நாள் உற்சவம் பண்ணி, உற்சவத்துக்காக ஒரு கொடியேற்றம் பண்ணி, உற்சவத்துடைய முடிவில் விளையாட்டு உற்சவம் பண்ண உடனே அந்த கொடி மேல இருக்கக்கூடிய கொடி கீழே இறங்கி வந்தா எப்படி சோபை இல்லாமல் இருக்குமோ அந்த மாதிரி சோபை இல்லாமல் இருந்தாலாம். விதூத சர்வாபரண பரந்தபஹ சம்ரக்த நேத்ரஹ சிதிலாம்பரஸ்ததா. விதூத சர்வாபரண பரந்தபஹ பபூவ பூமௌ பதிதோ நிருபாத்மஜஹ சச்சீபதே கேதுரிவ உற்சவக்ஷயே. இனிமே இந்த இடத்துல நிற்கவே படாது. ராமனை தான் பார்க்க முடியல. ராமனை 12 மாசம் கர்ப்பத்தை சுமந்து ஈண்டெடுத்த உத்தமி எங்க அம்மா கௌசல்யா தேவி இருக்காளே, அந்த கௌசல்யை பார்த்தாவது மனசுல இருக்கக்கூடிய துயரத்தை தீர்த்துக்கிறேன்னு அங்கேருந்து கௌசல்யாவுடைய அந்தப்புறத்தை நோக்கி கிளம்பி வராம பரதன். ஊருக்கு வந்துட்டான் பரதன். கௌசல்யா தேவிக்கு விஷயம் தெரியும். சுமித்திரியும் கௌசல்யோட பக்கத்துல இருக்காள். அப்ப சுமித்திரியை பார்த்து சொல்றாளாம், பரதன் வந்திருக்கான், ஊருக்கு வந்துட்டான், அவனை பார்த்து நறுக்கு 4 வார்த்தை மனசுல இருக்கக்கூடிய தாபம் தீரும்படியா கேட்க போறேன். எனக்கு என்ன பயமா, அவன் பிள்ளைதானே, கேட்கறதுக்கு உரிமை உண்டு. ஏண்டா
அம்மாவும் பிள்ளையுமா சேர்ந்து திட்டமிட்டு இருக்கேளே, கிடைச்சுட்டா ராஜ்யம்னு கேட்க போறேன். தமகம் திருஷ்டுமிச்சாமி பரதம் தீர்க்கதர்ஷினம். ரொம்ப தீர்க்க திருஷ்டியோடு கூட அம்மாவோட பேச்சு பேசி வச்சுட்டு, நான் ஒன்றும் தெரியாதவன போல மாமாவோட கிரகத்தில் இருக்கேன், நீ எல்லாத்தையும் இங்கே ஏற்பாடு பண்ணி எல்லாம் சித்தமான உடனே பச்சை கொடி காட்டிடு, நான் அங்கேருந்து வந்துடுறேன், பட்டாபிஷேகத்துக்கு வந்துடுறேன்னு அம்மாவும் பிள்ளையுமா சேர்ந்து இப்படி திட்டமிட்டு ஒரு சரியாலோசனை பண்ணிருக்க. பரதனை பார்த்து கேட்க போறேன். தமகம் திருஷ்டுமிச்சாமி பரதம் தீர்க்கதர்ஷினம் ஆகத க்ரூர கார்யாயாஹ கைகேய்யாக பரதஸ்துதஹ. क्रूरமான காரியம் செய்யறதுக்காகவே தோன்றிருக்கக்கூடிய கைகையுடைய பிள்ளை வந்துட்டான்னு நினைக்கிறேன், காலடி ஓசை கேட்கறது அப்படிங்கிற. அப்படி சொல்லிட்டே இருக்கிற போது அங்கேருந்து பரதன் வந்துவிட்டார். பரதா, அம்மாவும் பிள்ளையுமா திட்டமிட்டு ராஜ்யத்தை வாங்கிக்கணும்னு ஏற்பாடு பண்ணலே, பலிச்சுட்டே திருப்தி தானேன்னு கேட்டாலாம். இதம் தே ராஜ்ய காமஸ்ய ராஜ்யம் பிராப்தமகண்டகம் சம்பிராப்தம் பத கைகேயா சீக்கிரம் குருஹூரேண கர்மணக. உங்க அப்பா இங்க இருக்கிற மட்டும் அக்னிஹோத்திரத்தை பக்கத்துல இருந்து ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருந்தது. அப்பா புண்ணியலோகம் போய் சேர்ந்து விட்டாள். இனிமேல் புள்ள எங்க இருக்கானோ அங்க இருக்கிறதா என்னோட தர்மம். அக்னிஹோத்திரத்திலிருந்து நான் புள்ள இருக்கக்கூடிய ராமன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுவேன். என்ன அர்த்தம்? அக்னிஹோத்திர அக்னி இல்லைன்னா வைதிகமான காரணம் எதுவும் செய்யறதுக்கு அதிகாரம் இல்லாம போயிடும். அக்னிஹோத்திரம் புரஸ்கிருத்ய பிரஸ்தாஸ்யேயத்ர ராகவஹ. உங்க அம்மா உனக்காக ராஜ்யம் வாங்கி வைக்கட்டும், நான் வேண்டான்னு சொல்லல. எல்லா தாயார்களும் தன் குழந்தை நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுவாள், அது மனுஷ சுபாவம். அதுக்காக ஒரு குற்றமும் செய்யாத என்னுடைய பிள்ளைய மரவுரி தரித்து ஜடை பூண்டு காட்டில் போய் அனாதை ஆட்டமா ஒரு சாதத்துக்கு வழி இல்லாமல் நிறுத்தி வச்சாலே, இல்ல கைகைக்கு என்ன லாபம் கிடைச்சுடுத்து? பிரஸ்தாபியசீரவசனம் புத்திரம் மே வனவாசினம் கைகேயி கங்குணம் தத்ர பஷ்யதி க்ரூரதர்ஷினி. எந்த இடத்துல ஆறுதல் கிடைக்கும் நினைச்சு வந்தானோ பரதன், அந்த இடத்துல மேல மேல மர்மத்தில் பாயிறது, முள்ளு தைக்கிற மாதிரி தைக்கிறது கௌசல்யோட வாக்கு. எப்படி தான் நிரபராதின்னு எப்படி நிரூபணம் பண்ணுறது? அம்மா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதே, ஒன்றும் தெரியாத வெகுளியா இருக்கக்கூடிய என்னை பார்த்து இப்படி சந்தேகப்படுறேளே, எங்க அண்ணா ராமனிடத்தில் நான் எப்பேற்பட்ட பக்தி வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆர்யே கஸ்மாத் அஜானந்தம் கர்கசேமாம் அகில்பிஷம் விபுலாம் ச மம பிரீதிம் ஸ்திராம் ஜானாசி ராகவேகே. ராமன்ட்ட என்னுடைய பக்தி எப்பேற்படும் தெரியாதா உங்களுக்கு? இப்படி நிரூபணம் பண்ணுறதுக்காக 38 ஸ்லோகங்கள், மொத்தம் 65 ஸ்லோகம், 75 ஸ்லோகம் 65 ஸ்லோகம், அதில் 21லேருந்து 58 வரைக்கும் 38 ஸ்லோகங்கள் பரதனுடைய சபதம். உலகத்தில் என்னெல்லாம் பாப்பங்கள் இருக்கோ அவளையும் ஒரு லிஸ்டாட்டமாக கொடுத்து விட்டாள். அவ்வளவு பாப்பங்களையும் அடுக்கி ராமன் காட்டுக்கு போனோம்னு யார் நினைச்சானோ அவனுடைய தலையில இடியாட்டமாக இத்தனை பாப்பங்களும் வந்து விழணுமம்மா. கிருதா சாஸ்திரானுகா புத்தி மாபூத்தஸ்ய கதாச்சன சத்யசந்தஸ்ததாம் ஸ்ரேஷ்டஹ யஸ்யார்யோனுமதே கதஹ பிரேஷ்யம் பாபீயசாம் ஞாது சூர்யம் ச பிரதிமேகது ஹந்து பாதேன காம் சுப்தாம் யஸ்யார்யோனுமதே கதஹ பலிஷட்பாகமுத்ருத்ய நிருபஸ்ய அரக்ஷத பிரஜாஹ அதர்மஹ யஸ்து சோஸ்யாஸ்து யஸ்யார்யோனுமதே கதஹ संश्रुत्य च तपस्विभ्यः सत्रेवै यज्ञदक्षिणाम् तां विप्रलपतां पापं यस्यार्योनुमते गतः उपदिष्टं सुसूक्ष्मार्थं शास्त्रं यत्नेन धीमता सनाशयतु दुष्टात्मा यस्यार्योनुमते गतः पायसं कृसरं छागं वृथा सोष्णातु निर्गृणः गुरुंश्चापि अवजानातु यस्यार्योनुमते गतः घाश्च स्पृशतु पादेन गुरून् परिवदेत् स्वयं मित्रे द्रुह्येदसोऽत्यन्तं यस्यार्योनुमते गतः विश्वासात् कथितं किञ्चित् परिवादं मिथः क्वचित् सद्विवृणोतु स दुष्टात्मा यस्यार्योनुमते गतः अकर्ता ह्यकृतज्ञश्च त्यक्तात्मा निरपत्रपः लोके भवतु विद्वेष्यः यस्यार्योनुमते गतः पुत्रैः धारीश्च वृत्तीश्च स्वगृहे परिवारितः
சயேகோ மிருஷ்டமஷ்ணாது யஸ்யார்யோனுமதே கதः மகாத்மனः சந்ததிம் திராக்ஷீத் ஸ்வேஷு தாரேஷு நித்யசः ஆயுஸ்ஸமக்ரமப்ராப்ய யஸ்யார்யோனுமதே கதः ராஜஸ்த்ரீபாலவృద్ధానాம் வதே யத்பாபமுச்யதே भृत्यत्यागे च यत्पापं तत्पापं प्रतिपद्यतां लाहाक्षया मधुमांसेन लोहेन च विषेण च सदैव बिभ्रियात् भृत्यानि यस्यार्योनुमते गतः संग्रामे समुपोडेतु शत्रुपक्षभयङ्करे पलायमानो वध्येत यस्यार्योनुमते गतः कपालपाणिः पृथिवीम् अटतां चीरसंवृतः भिक्षमाणो यथोन्मत्तः यस्यार्योनुमते गतः मास्मधर्मे मनोभूयात् अधर्मं स निषेवताम् अपात्रवर्षी भवतु यस्यार्योनुमते गतः मध्ये प्रसक्तो भवतु स्त्रीषु अक्षेषु च नित्यशः कामक्रोधाभिभूतस्तु यस्यार्योनुमते गतः उभे सन्ध्येशयानस्य यत्पापं परिकल्प्यते तच्च पापं भवेत् तस्य यस्यार्योनुमते गतः सतां लोकात् सतां कीर्त्या सज्जुष्टात् कर्मणस्तथा भ्रश्यतु क्षिप्रमध्यैव यस्यार्योनुमते गतः देवतानां पितॄणां च मातापित्रोस्तथैव च मास्मकार्षीत् स शुश्रूषा यस्यार्योनुमते गतः यदग्निदायके पापं यत्पापं गुरुतल्पगे भृत्यत्यागे च यत्पापं तत्पापं प्रतिपद्यताम् अपास्यमातृशुश्रूषाम् अनर्थे सोऽवतिष्ठताम् दीर्घबाहुर्महावक्षः यस्यार्योनुमते गतः बहुपुत्रो दरिद्रश्च ज्वररोगसमन्वितः समायात् सततं क्लेशी यस्यार्योनुमते गतः ऋतुस्नातां सतीं भार्यां ऋतुकालानुरोधिनीम् अतिवर्तेत दुष्टात्मा यस्यार्योनुमते गतः धर्मदारान् परित्यज्य परदारान् निषेवतां चक्रधर्मरतिर्मूढः यस्यार्योनुमते गतः ब्राह्मणायोद्यतां पूजां विगन्तु कलुषेन्द्रियः बालवत्सां जगां दोग्धु यस्यार्योनुमते गतः எந்த பாபி என் ராமன் காட்டுக்கு போகணும்னு நினைச்சாலும் அவனுக்கு எந்த காலத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் சாஸ்திரத்துக்கு வசப்பட்டதா அவன் புத்தி இல்லாமல் போகட்டும். அது மாத்திரமில்லை, போக்கிரி சாக்கிரிக்கு வேலை செய்யும்படியான ஒரு சிரமமானது எந்த பாபத்துடைய பலனால ஏற்படுமோ, சூரியனை பார்த்து மலமூத்திர விசர்ஜனம் பண்ணக்கூடியவனுக்கு எந்த பாபம் வந்து சேருமோ, வருமானத்தில் 6ல் ஒரு பாகத்தை வரியா வசூல் பண்ணி பிரஜைகளை ரட்சிக்காமல் கைவிடக்கூடிய ராஜாவுக்கு எந்த பாபம் வந்து சேருமோ, ஏராளமாக தட்சணையை கொடுத்தேன்னு ஆசையை காட்டி ரித்துக்களை எல்லாம் அழைச்சு சொன்னபடி தட்சணை கொடுக்காமல் ஏமாற்றக்கூடிய எஜமானனுக்கு எந்த பாபம் வந்து சேருமோ, எந்த பாபத்துடைய தோஷத்தால பெரியோர்கள் சாஸ்திரார்த்தத்தை எடுத்து உபதேசம் பண்ணாலும் காதல ஏறாமல் போகுமோ, காரணமில்லாமல் பாயசம், எள்ளுருண்டை, ஆட்டுப்பால் இந்த மாதிரி வஸ்துக்களை எல்லாம் காரணமில்லாமல் சாப்பிடக்கூடியவனுக்கு எந்த பாபம் வந்து சேருமோ, எந்த பாபமானது தன்னை நம்பி வந்து சொல்லப்பட்ட ஒரு ரகசியமான விஷயத்தை 4 பேர்த்த அம்பலப்படுத்தி ஒரு நல்லவனுடைய பேரை கெடுக்கக்கூடியவனுக்கு எந்த பாபம் வந்து சேருமோ, பசுவை காலால் உதைக்கக்கூடியவனுக்கு, குருவை எதிர்த்து பேசக்கூடியவனுக்கு, மித்திரனுக்கு துரோகம் பண்ணக்கூடியவனுக்கு எந்த பாபம் வந்து சேருமோ, அதே மாதிரி எந்த காரியம் செய்யாமல் சோம்பேறியா ஆத்துல உட்கார்ந்து செய்யனன்றி மறந்தவனாக உலகம் முழுக்க துவேஷிக்கக்கூடியவனாக எந்த பாபத்துடைய பலனால இப்ப ஏற்பட்ட தைரியமான அவஸ்தை ஏற்படுமோ, தன் பத்னி குழந்தைகள் பிரித்தியர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற போது யாருக்கும் கொடுக்காமல் தனியா உட்கார்ந்து மிருஷ்டான்னத்தை சாப்பிடக்கூடிய பாப்பிக்கு எந்த பாபம் வந்து சேருமோ, அதே மாதிரி எந்த பாபத்துடைய பலனால சந்ததி இல்லாமல் தவிக்கும்படியான சிரமம் ஏற்படுமோ, ராஜாக்களையும் ஸ்திரீகளையும் பாலர்களையும் விருந்தர்களையும் வதம் பண்ணக்கூடியவனுக்கு எந்த பாபம் வந்து சேருமோ, மாம்சத்தாலையும் மதுவாலையும் தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய விருத்தியர்களை ஏமாற்றி வஞ்சனம் பண்ணக்கூடியவனுக்கு எந்த பாபம் வந்து
சேருமோ, போர்க்களத்தில் போய் ஓடி போய் பயந்து ஓடக்கூடிய சமயத்தில் முதுகுல பானத்தை வாங்கி உயிரிழக்கக்கூடிய க்ஷத்ரியனுக்கு எந்த பாபம் வந்து சேருமோ, பலாயமானோ வத்தியதா எஸ்யாரியோனு மதேகதகா, பரம ஏழையா இருந்து கையில ஒரு கபாலத்தை கையில நின்று பிக்ஷை எடுத்து 4 வீட்டில் ஏதாவது பிச்சை எடுத்தால் சாப்பிடலாம் நினைக்கிற போது அந்த பிக்ஷா பாத்திரத்தில் ஒரு மணி தானியம் கூட கிடைக்காமல் போகக்கூடியவனுக்கு எந்த பாபத்தால் இப்ப ஏற்பட்ட சிரமமானது ஏற்படுமோ, அதே மாதிரி காமக்ரோதங்களுக்கு வசப்படும்படியா தர்மத்தில் மனசு செல்லாதபடி அதர்மத்திலேயே மனசு பிரவர்த்திக்கும்படியா எந்த பாபத்துடைய பலனால மனசுடைய பிரவருத்தியானது ஏற்படுமோ, சூரியனை பார்த்து மூத்திர விசர்ஜனம் பண்ணக்கூடியவனுக்கு எந்த பாப்பம் வந்து சேருமோ, அபாத்திரத்துக்கு வாரி வாரி தானம் பண்ணக்கூடியவனுக்கு எந்த பாப்பம் வந்து சேருமோ, 2 சந்தியா காலத்திலையும் படுத்துட்டு இருக்கக்கூடியவனுக்கு எந்த பாப்பம் வந்து சேருமோ, அக்னியை வச்சு எரிக்கக்கூடியவனுக்கு எந்த பாப்பமோ, குரு பத்னி இடத்துல விபரீதமா பழகக்கூடியவனுக்கு என்ன பாப்பமோ, மித்ரனுக்கு துரோகம் பண்ணக்கூடியவனுக்கு எந்த பாப்பம் வந்து சேருமோ, தேவதைகளுக்கும் பிதர்களுக்கும் மாதா பிதாவுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து வழுவக்கூடியவனுக்கு எந்த பாப்பம் வந்து சேருமோ, மாதாவுக்கு சுசூஷம் பண்ணாமல் மாதாவை தவிக்க விடக்கூடிய பாபிக்கு எந்த பாபம் வந்து சேருமோ, எந்த பாபத்துடைய பலனால சத்சங்கம் இல்லாமல் போயிடுமோ, தன்னுடைய தர்மபத்னியை விட்டுட்டு மாற்றால் மனைவிடத்தில் மோகமடையக்கூடிய பாபிக்கு எந்த பாபம் வந்து சேருமோ, பல குழந்தைகள் அடைஞ்சு அந்த குழந்தைகளை ரட்சிக்கிறது வழி இல்லாமல் உடம்புல மேல மேல வியாதியும் சிரமங்கள் எல்லாம் அனாரோக்கியங்கள் எல்லாம் பாதிச்சு சிரமப்படக்கூடியவனுக்கு எந்த பாபத்தால் இப்ப ஏற்பட்ட கஷ்டம் வருமோ, அதே மாதிரி கண்ணுக்குட்டிக்கு கொஞ்சம் கூட ஒரு காம்பு பால்ல கொஞ்சம் கூட விட்டு வைக்காமல் 4 காம்பு பாலையும் அடியோட ஒட்ட கறந்து இருக்கக்கூடியவனுக்கு எந்த பாபம் வந்து சேருமோ, இப்ப ஏற்பட்ட பாபங்கள் இன்னும் இதை தவிர வேற உலகத்தில் என்னெல்லாம் பாபங்கள் இருக்கோ அத்தனை பாபங்களும் என் ராமன் காட்டுக்கு போகணும்னு நினைச்சவனுக்கு அத்தனை பாபம் இடியாட்டமா தலையில வந்து விழுணுமம்மா. கிருதாசாஸ்திரானுக புத்தி மகாபூத்தஸ்ய கதாச்சன சத்யசந்தஸ்ரதாம் ஸ்ரேஷ்டஹ யஸ்யார்யோனுமதே கதஹ. இப்படி எல்லாம் சத்தியம் பண்ணாள். சத்தியம் பண்ணி கீழ் விழுந்து பிறண்டு அழறானாம் பரதம். லாலப்யமானஸ்ய விசேதனஸ்ய, சேதனத்தை இழந்து பிரக்ஞை இழந்து கீழ் விழுந்து புலம்புறாள். லாலப்யமானஸ்ய விசேதனஸ்ய பிரநஷ்ட புத்தேகே பதிதஸ்ய பூமோ முகர்முகு நிஸ்வசதஸ்ய தீர்க்கம் சாஹதஸ்ய சோகேன ஜகாமராத்ரிஹி. பெருமூச்சு விட்டு விட்டு ராத்திரி முழுக்க இப்படியே போச்சு நாள். கௌசல்யாதேவி குழந்தைய கண்ணீரை தொடச்சு பிச்சு முகந்து பார்த்து, வரதா என் துக்கத்தை அதிகமாக பண்ணிவிட்டேன், ராமன் காட்டுக்கு போயிட்டானேன்னு இப்ப துக்கம் இல்லை, உன்னை போய் இப்படி சந்தேகப்பட்டு பேசிவிட்டேனேன்னு தான் எனக்கு இப்போ துக்கம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சமாதானம் சொன்னாள். ரொம்ப சிரமப்பட்டு சமாதானம் பண்ணிட்டாள். மேற்கொண்டு அப்பாவுடைய சரீரம் அப்படியே இருக்கு, சம்ஸ்காரம் பண்ணணும். இந்த பரத சபதத்தெல்லாம் கேட்கிற போது நடுங்கும். ஏன்னா மினிமம் ஏதாவது ஒரு கேட்டகரியிலையாவது நாம் சிக்குவோம். எல்லா கேட்டகரியிலையும் சிக்குவோங்கிறது தான் சத்தியம். ஒரு கேட்டகரியிலையாவது நிச்சயமா சிக்குவோம். இது கேட்கிற போதே பயமா இருக்கு அப்படின்னு தோணும். ஆனால் பெரியவாள்லாம் விடாம சொல்லணும் அப்படின்னு சொல்லுவா. எல்லா 38 ஸ்லோகத்தையும் நான் சொல்லலை, 20-25 ஸ்லோகம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 38 ஸ்லோகத்தையும் சொல்லலை. அது முழுக்க சொல்லணும், விடாமல் கூடி மட்டும் விடாமல் சொல்லணும்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. ஏன்னா இந்த கேட்டு விட்டா இதில் சொல்லியிருக்கக்கூடிய பாப்பங்கள்லேருந்து விமோச்சனம்னு இதுக்கு பரிகாரமாக சொல்லியிருக்காள் அந்த புண்ணிய கிரந்தத்தை. அதுக்காக 23 மணி நேரம் 55 நிமிஷம் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணால் பாப்பத்தை பண்ணுவோம். 5 நிமிஷம் அந்த 38 ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுவோமே அப்படின்னு அஸ்ரத்தியாக இருக்கப்படாது. இட் இஸ் நாட் டு பி கன்ஸ்ட்ரூட் அஸ் அ லைசன்ஸ் டு சின். நாம தெரியாமல் பண்ணியிருந்த பாப்பங்களுக்கு மகர்ஷிகள் அனுகிரகம் பண்ணி ஒரு சுலபமான உபாயம் அந்த பாப்பத்திலே நிவர்த்திக்காக கொடுத்துருக்காள். தாப்பப்பட்டு பாப்பம் பண்ணிவிட்டுமே தாப்பப்பட்டு மறுபடியும் பாப்பம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தீர்மானத்தோடு இருக்கணும். பகவானுடைய கிருப்பையை பிரார்த்திச்சிருக்கணும். பிராயஷ்சித்தேன சுத்தியதி பశ్చాத்தாபேன சுத்தியதி இப்படி வாக்கியம் இருக்கு. பశ్చాத்தாபம் பின்னாடி தாபம் ஏற்பட்டாதான், அந்த தாபமே இல்லாமல் இருந்தாக்க சுத்தி வராது. பாபம் பண்ணிவிட்டோமே தவிக்கணும். அப்படி தவிச்சான்னா பகவான் கருணை பண்ணி எப்படியாவது சுவாமி ஏதாவது ஒரு கருணை பண்ணுவன். அந்த தாபம் ரொம்ப முக்கியம். அப்பாவுக்கு சம்ஸ்காரம் பண்ணும், சரீரம் அப்படியே தைலத்தை ரட்சிக்கப்பட்டிருக்கு. அந்த சமயத்தில் அப்பாவுடைய சரீரத்தை பார்த்து ஒவ்வொரு ஒரு குரல் அழுது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அழுதாலாம் பரதம். என்ன சின்ன குழந்தையா இருக்கும்போது பரதனுடைய கையை பிடிச்சு ராமனுடைய கையில் கொடுப்பானாம் தசரதர். ராமா, இந்த பரதனுக்கு ஒன்றை தவிர வேற யாரும் இல்லை, நீதான் ராமனை பார்த்துக்கணும், நீதான் பரதனை பார்த்துக்கணும்னு சொல்லுவேடே. அந்த ராமனும் காட்டுக்கு போயிட்டேன், நீங்களும் உலகத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டேன். நான் இந்த மாதிரி சமயத்தில் அநாதனா போயிட்டேனே. தாத்தயஸ்மின் நிசிஷ்டோகம் துவயா பிராதரிராகவே
தஸ்மின் வனம் பிரவ்ரஜிதே சூன்யே த்யக்தோஸ்ம்யகம் த்வயா. அப்பா தசரதர் பரதன் ரொம்ப பிரியம். அந்த குழந்தைய தூக்கி தோளில் போட்டுக்கிற போது மிருதுவா இருக்கக்கூடிய வயசான காலத்தில் மிருதுவா இருக்கக்கூடிய கையுடைய ஸ்பர்ஷம் இன்னும் ஞாபகம் இருக்கான் பரதனுக்கு. அந்த ஸ்பர்ஷத்தை மறுபடியும் அனுபவிக்க முடியாத கொச்சபாணிகி சுகஸ்பர்ஷா தாஹாத்வஸ்ய அக்லிஷ்ட கர்மணஹா ஏனமாம் ரஜசாத்வஸ்தம் அபிக்ஷ்ணம் பரிமார்ஜதி. இப்படியெல்லாம் ஏற்கனவே புலம்பி இருக்க ரொம்ப வருத்தப்பட்டு அப்பாவுக்கு சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணாள். சம்ஸ்காரங்கள்லாம் முடிஞ்ச உடனே சதஸை கூட்டினாள் வசிஷ்டர். சம்ஸ்காரம் முடிஞ்சு விட்டு மறுநாள் ரொம்ப நாளாக ராஜா இல்லாமல் வந்துவிட்டு ராஜ்யம் அப்படி இருக்கக்கூடாது, நீ உங்கள் அப்பா வரம் கொடுத்த மாதிரி நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கணும்னா வசிஷ்டர். வசிஷ்டர் எல்லா விதத்துலையும் பெரியவர். வயசுல, வித்தியில, தபஸ்ல, படிப்புல, ஞானத்துல எல்லாத்துலேயும் பெரியவர். இவ்வளவு பெரியவராச்சே வசிஷ்டர், குலகுரு ஆச்சே, எல்லாத்தையும் மறந்த நம்ம சின்ன பையன் 24 வயசு பையன். வசிஷ்டர் 40 தலைமுறையா புரோகிதராக இருந்திருக்கக்கூடியவர். அவரை பார்த்து நடுசரஸ்ல பேசுவோமே எல்லாத்தையும் மறந்து கடிஞ்சு பேசிவிட்டாலாம் வசிஷ்டரை. நீங்க சொல்லாமா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை? தர்மத்திற்கு போதனம் பண்ண வேண்டிய நீங்கள் தர்மத்துக்கு விரோதமா நான் ராஜ்யத்தை ஏற்றுக்கணும் நீங்க சொல்லலாமா? விலலாபசபா மத்தியே ஜகர்ஹே ச புரோகிதௌ சபாஷ்பகலயா வாசஹ கலகம் சஸ்வரோ யுவா விலலாபசபா மத்தியே ஜகர்ஹே ச புரோகிதௌ. நீங்க யாரு வேணா என்ன வேணா சொல்லுங்க, அண்ணா எங்க இருந்தாலும் காட்டில் போய் தேடி பிடிச்சி அழைச்சிட்டு வந்து அண்ணாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறது தீர்மானம் பண்ணிவிட்டேன். அண்ணா இருக்கிற போது வேற ஒருத்தர் முடிச்சு விட்டுக்கிறது சரியில்லை. மூன்றுலகினுக்கும் முதல்வனாய் முதல் தோன்றினன் இருக்க யான் மகுடம் சூடுதல் சான்றவர் உரைஷய தருமமதன ஈன்றவள் செய்கையின் இழுக்குண்டாகுமோ. ராமன் எப்படியாவது அழைச்சிட்டு போற போறேன்னு தீர்மானம் பண்ணிட்டேன்னா ஏதன் மத்தியில் என்னாச்சு, இந்த மந்திர நிறைய ஆபரணங்கள்லாம் கைக்கு கொடுத்துருக்கா. இந்த ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு அவன் மாட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. ஆபரணம் போட்டுக்க வேண்டியவா போட்டுனா தான் அழகா இருக்கும். மந்திரையை போய் சரீரமே விகாரமா இருக்கு, மனசு அதை விட விகாரமா இருக்கு. அவ ஆபரணம் போட்டா எப்படி இருந்ததுன்னா குரங்க சுத்தி கயிறை சுத்தின மாதிரி இருந்ததுன்னு வால்மீகி. பபாசே பகுபிர் பத்தா ரஜ்ஜு பத்தே பவானரீஹி. சத்ருடன் மந்திரையை தரதான் இழுத்துட்டு வந்துட்டான். நீ போய் சூழ்ச்சி பண்ணதுனால தானே இவ்வளவு கஷ்டம் எங்க அண்ணாவுக்கு வந்து கொடுத்துன. கைகை பயந்துண்டு பரதண்டு வந்து அடைக்கலம் புகுந்தாலாம். சத்ருடன் தண்ணி இம்சை பண்ணிவிடுவோம் பயந்துண்டு. உடனே சத்ருடன் நிறுத்தினாள் பரதன். அண்ணா கோச்சு போற நாம அதிக பிரசங்கத்தனமா ஒரு காரியத்தை பண்ணப்படாது. முதல்ல ராமனை எப்படியாவது அழைச்சின்னு வரதுக்கு பிரயத்னம் பண்ணோம். எல்லாரும் கிளம்பிட்டார். அயோத்தியில் இருக்கிறவ அவள் பேர் இல்லை, ஒத்தரை கூட கூப்பிடல பரதன். அவள் பேரு மனசுல அந்தரங்கத்துல என்ன நினைச்சிருந்தாலோ அதை தான் பரதன் எடுத்து பேசியிருக்க. எல்லாரும் ஒரே கண்ணத்தோட எப்ப ராமனை பார்க்க போறோம், நீலமேக சாமளமாக அந்த பகவானுடைய பரம கம்பீரமா இருக்கக்கூடிய திருமேனி எப்ப பார்க்க போறோம் எப்ப பார்க்க போறோம்னு கதா திருஷ்யமஹே ராமம் ஜகதா சோகநாசனம் ஸ்திரசத்வம் திருடௌரதௌ. நீலமேக சாமலனா இருக்கக்கூடிய ராமனே, தீர்க்கமான கை முழங்கால் பரியந்தம் தொங்கிட்டு இருக்கக்கூடிய ஆஜானுபாகுவா இருக்கக்கூடிய ராமனே, மேகஷ்யாமம் மகாபாகும் ஸ்திரசத்வம் திருடௌரதம் கதா திருஷ்யமஹே ராமம் ஜகதா சோகநாசனம். அதுல பரதன் கிளம்பும்போது 9000 யானைகள் பரதன் பின்னாடி கிளம்பித்தான். நவநாகசகஸ்ராணி 9000 யானைகள். அதே மாதிரி 60,000 தேர்கள், 1,00,000 கால்பட. இதெல்லாம் பரதன் பின்னாடி. அன்வயுர் பரதம் யாந்தம் சத்யசந்தம் ஜிதேந்திரியம். அன்வயுகு பரதம் யாந்தம்ங்கிறது காமன். 3 ஸ்லோகத்திலையும் அன்வயுகு பரதம் யாந்தம் காமன். ஒரு இடத்துல சத்யசந்தம் ஜிதேந்திரியம் அன்வயுகு பரதம் யாந்தம். ரகுகுலத்துக்கே பெருமையை தேடி கொடுக்கறதுக்காக வந்து இருக்கக்கூடிய பிரபு, அப்பேற்பட்ட பிரபு பின்னாடி பரதன் பின்னாடி தொடர்ந்து கிளம்புறது. அப்ப எல்லாரும் கிளம்பினது ஆச்சரியம் இல்லை. கைகேயும் மனசு மாறி போய் சுமித்திரையோட கௌசல்யோடு சேர்ந்து ஒரே வாகனத்துல 3 பேரும் கிளம்பினாலாம். சக்கரத்தி என்ற எண்ணத்தெல்லாம் மறந்து, அதுவும் கைகையால் தானே நம்ம குழந்தை காட்டில் போய் நிற்கிறாள் அப்படின்னு கௌசல்யக்கு தோணணுமோ, அதெல்லாம் கௌசல்யக்கும் தோணல கைகைக்கும் தோணல.
எல்லாரும் சேர்ந்து ராமனை திருப்பி அழைச்சின்னு வரணுங்கிற ஒரே ஒரு லட்சியத்தில் யூனிஃபைடா இருக்காள். கௌசல்யா ச சுமித்ரா ச கைகேயி அப்படின்னு சொல்லலை. வால்மீகி கௌசல்யா தான் முதல்ல சொல்லியிருக்கணும், சொல்லலை. வாஸ்தவத்தில் குழந்தை ராமனை திருப்பி அழைச்சிட்டு வரணும்னு யாருக்கு முதல்ல ஆர்வம் இருக்கணும்? கௌசல்யக்கு தான் இருக்கணும். அப்படி சொல்லாமல் கைகேயி ச சுமித்ரா ச கௌசல்யா ச யசஸ்வினி ராமாநயன சம்ஹிருஷ்டா யயுகு யாஹனேன பாஸ்வதஹ. லட்சக்கணக்கான படைகள், ஊர் ஜனங்கள் எல்லாரும் பின்தொடர்ந்து வர தூரத்திலிருந்து குகன் இதை பார்த்தாள். குகன் பரதனை சந்திக்கக்கூடிய அந்த படலத்தை ரொம்ப சங்கரமாக சொல்லிவிட்டார் வால்மீகி. அவருக்கு பாதுகாப்பற்ற விஷயத்துக்கு போகணும்னு அவசரமோ என்னமோ தெரியாது, அவர் டக்குன்னு சங்கரமாக சொல்லிவிட்டார். வால்மீகி எப்படி சொல்லிருக்காருன்னு முதல்ல சொல்லிவிடுறேன். கம்பன் இது ரொம்ப அலங்காரம் பண்ணி கம்பராமாயணத்திலேயே குகப்படலங்கிறது இட் இஸ் a class by itself. கம்பன் எக்ஸல்ஸ் himself இந்த இடத்துல. தூரத்திலேருந்து பார்த்தாள் குகன். அததா சரதிம் ராமம் பித்ராராஜ்யாத் விவாசிதம் சம்பன்னாம் ஸ்ரீயமன்விச்சன் தஸ்ய ராஜ்யஸ் சுதுர்லபாம் பரத கைகேயி புத்ரஹ ஹந்தும் தம் உபகச்சதி. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்னு சொல்லுவா. 14 வருஷத்துக்கு ராஜ்யத்தை வாங்கி வச்சாள் தாயார். அது போராதுன்னு சாஸ்வதமாக அந்த ராஜ்யத்தை நாமே ஆளணுங்கிற ஆசையாலேயோ என்னமோ பின்னாடியே தொடர்ந்து வந்து காட்டில் போய் அண்ணாவை தீர்த்து கட்டு விடலாங்கிறதுக்காக பரதன் வரானே, நாம் இருக்கிற போது எப்படி தாண்டி போறான் பார்த்துடுவோம் அப்படின்னு பரதன் வரும்பொழுது, பரதா நீ ராமனை அழிக்கிறதுக்காக போறியா அழைக்கிறதுக்காக போறியான்னு முகத்துக்கு நேரம் கேட்டு விடுறான். வால்மீகி ராமாயணத்தில் அப்படிதான் இருக்கு. இப்படி கேட்ட உடனே துடிச்சு போயிட்டான் பரதம். நான் என் பிரபு ராமனை தெய்வமா நினைச்சிருக்கேனே, என்னை பார்த்து இப்படி சந்தேகப்படலாமா அப்படின்னு சொன்ன உடனே அபிப்பிராயத்தை மாத்திண்டு, நீ ரொம்ப பாக்கியம் பண்ணவன், தன்யன் நீ. உன்னை போல ஒரு தன்யன் உலகத்தில் பார்க்க முடியாது. காட்டுக்கு போகணும்னு தாயார் வரம் கொடுத்தா, வரம் கேட்டாள், தகப்பனார் வரம் கொடுத்தார், ராமன் காட்டுக்கு போனார். நீ காட்டுக்கு போகணும்னு யாரும் கேட்கல. வலுவில் உனக்கு வாங்கி வச்சிருக்கக்கூடிய ராஜ்யத்தை தர்மத்துக்கு விரோதங்கிறதுனால விலக்கி இருக்கிய. தன்யஸ்தும் நத்வயாதுல்யம் பஷ்யாமி ஜகதீதலே அயத்னாத் ஆகதும் ராஜ்யம் யஸ்துவம் ஜக்தும் இகச்சசி. பிரயத்னம் பண்ணாமல் வந்து ராஜ்யத்தை விலக்கணும்னு நினைக்கிறியே, உன்னை போல ஒரு பாக்கியவான் கிடையாது, உன்னை போல தன்யன் கிடையாதுன்னு கொண்டாடினாள். இப்படிதான் வால்மீகி சொல்லியிருக்காள். கம்பர் என்ன நினைச்சார் போல் இருக்கு, முதல்ல நேருக்கு நேர முகத்துக்கு நேர பார்த்து சந்தேகப்பட்டு நீ ராமனை அழிக்கிறதுக்காக போறியான்னு கேட்டு விட்டா. அப்புறம் என்னதான் ப்ரொடெஸ்டேஷன்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் இருந்தாலும், அதுக்கப்புறம் என்னதான் சௌஜன்யம் ஏற்பட்டாலும், அந்த நெரிசல் அது விரிஞ்சு போன கண்ணாடி ஆட்டமா அந்த நெரிசல் இருந்துட்டே தான் இருக்கும். அதை மறுபடியும் சரிப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நெக்ஸ்ட் இம்பாசிபிள். அதனால நேரடியாக கேட்கறது அனுச்சித்தம். அது கொஞ்சம் ரசக்குறவுன்னு நினைச்சாரோ என்னமோ தெரியாது. நேர கேட்காமல் தானே யூகத்தால் தன் மனசுக்குள்ளேயே தீர்மானம் பண்ணிக்கிறான் குகன். குகனுடைய ரியாக்ஷனை 3 ஸ்டேஜில் சொல்லியிருக்கார் கம்பர். முதல் ஸ்டேஜில் தூரத்திலேருந்து பரதனை பார்க்கிற போது சந்தேகப்பட்டான். தன்னுடைய சைன்யங்களுக்கு எல்லாம் திரட்டினான், வீரர்களை எல்லாம் கூப்பிட்டான். அதோ பெரிய ஒரு சைன்யம், லட்சக்கணக்கான பேர் வரும்போது அவ கால் பூமியில பட்டு அந்த புழுதியானது ஒரு பெரிய மேகமாட்டமா கிளம்பி வழியெல்லாம் மறைச்சுன்னு வருது. அதோ வராம்பார், பேசுற போதே கண் சிவந்து கொடுத்தவனுக்கு இடுப்புல இருக்கக்கூடிய வாழை உருவி விட்டான். தன்னுடைய ஆயுதங்கள்லாம் சித்தமா வச்சிருக்காள். கட்டிய சுரிகையன் கடித்தமாயினல் வெட்டிய மொழியினல் விழிக்கள் தீயினல் கொட்டிய துடியினன் குறிக்கும் கொம்பினல் கிட்டியது அமர் என கிளர்ந்த தோழின. வெட்டி ஒன்று துண்டு ரெண்டு பேசக்கூடியவன், கண்ணிலேருந்து தீப்பொறி பறக்கிற மாதிரி ஒரு வேகம் தெரிகிறது. யுத்தம் வந்துட்டு நல்ல வேளை ஆயுதங்கள்லாம் துருப்பிடிச்சு போயிடுமோன்னு நினைச்சேன். நல்ல வேளை யுத்தம் வந்துடுத்து உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கிட்டியது அமர் என கிளர்ந்த தோழினான். பல பாட்டுகள், ரொம்ப அற்புதமான பாட்டுகள். தன்னுடைய வேடர்களை எல்லாம் பார்த்து குகன் சொல்ற. அதோ வராம்பாரு, அவன் யார் தெரியுமா? அஞ்சன வண்ணனன் ஆருயிர் நாயகன் ஆளாமே வஞ்சனையால் அரசெய்திய மன்னர் வந்தாரே செஞ்சரம் என்பது தீ உமிழ்கின்றது செல்லாவோ உயிஞ்சிவன் போய்விடின் நாய்கோன் என்றனை ஏசாரோ. மார்ச் பண்ற மாதிரி, அவன் யுத்தத்துக்கு மார்ச் பண்ற மாதிரியே டியூன்ல போட்டுவிட்டார். அஞ்சன வண்ணனன் நீலமேக சாமனா இருக்கக்கூடிய ராமன் ஆட்சி புரிய வேண்டிய ராஜ்யம். அஞ்சன வண்ணனன் ஆருயிர் நாயகன் ஆளாமே வஞ்சனையால்
இதுக்கு தமிழுக்கு அர்த்தமே சொல்ல வேண்டாம். ரொம்ப சிம்பிள், அட் த சேம் டைம் மோஸ்ட் பவர்ஃபுல் லாங்குவேஜ். என்ன அழகா சொல்லிருக்காரு பாருங்க. அஞ்சன வண்ணன் ஆருயிர் நாயக நாளாமே வஞ்சனையால் அரசி எய்திய மன்னவரும் வந்தாரே. என் கையில் இருக்கக்கூடிய பானங்கள்லாம் சும்மாவா? நெருப்ப கக்காலா? செஞ்சரம் என்பது தீ உமிழ்கின்றது செல்ல. நாம நம்மளை மீறி பரதன் மாத்திரம் போயிட்டான்னா இந்த குகன் இருந்து என்னையா பிரயோஜனம்? என்னை ஏசி பேச மாட்டானா என் பிரபு? உயிஞ்சீவன் போய்விடின் நாய் குகன் என்று என்னை ஏசாரோ. ஆழ நெடுந்திரு ஆறு கடந்திவர் போவார் வேள நெடும்படி கண்டு விலங்கிடும் வில்லாளோ. தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லென்றோ.